சிறகடிக்க ஆசை சீரியல்ல விஜயா பரதநாட்டிய காஸ்டியூம்ல எல்லார் முன்னாடியும் வந்து நிக்கிறாங்க. இத பார்த்த எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் விஜயா வெர்ஷன் 2.0 அவதாரத்தை எல்லாரும் பார்க்க போறீங்க அப்படின்னு பரதநாட்டிய ஸ்டைல்ல ஒரு வணக்கம் வைக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா 30 நாள் பரதம் கத்துக்கிட்டு தெருக்கூத்துல வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. இத பார்த்த முத்தும் அண்ணாமலையும் ஐயோ பிச்சை போடுறதுக்கு ₹1 கூட இல்லையே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, இன்னும் இந்த கொடுமையெல்லாம் எவ்வளவு காலம் தான் பாக்கணும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விடுறாரு. எதுக்கும் சலிக்காத விஜயா, நான் பரதநாட்டியம் கிளாஸ் எடுத்து தொழிலதிபரா ஆகியே தீர்வேன், யார் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு எல்லாருக்கும் இந்த சந்தோஷ செய்திக்காக விருந்து வைக்கிறாங்க. மறுநாள் ஒரு ஸ்பெஷல் விஐபிய வச்சு இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. எல்லாரும் அந்த ஸ்பெஷல் விஐபி யாருன்னு ஆவலா பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா அது ஸ்ருதியோட அம்மா. இத பார்த்த முத்து, என்ன இவங்கள போய் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு விஜயா சொல்றாங்க, இவங்க ஓபன் பண்ணி தானே மனோஜோட பர்னிச்சர் ஷோரூம் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இத கேட்ட மனோஜ் சொல்றாரு, எங்க சூப்பரா போகுது, அதான் வாங்கின பொருளையே திருப்பி எடுத்துட்டு வந்து ஏசிய கொடுத்துட்டாங்களே அப்படின்றாரு. அதுக்கு ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க, அதுக்கு காரணம் முத்து தான், நான் ஒன்னும் பண்ணல அப்படின்றாங்க. இத கேட்ட அண்ணாமலை சொல்றாரு, போனது போச்சு, இப்ப ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்றாரு. விஜயா ஸ்ருதியோட அம்மா, ஸ்ருதி, ரோகிணி, அவங்களோட ஃப்ரெண்டு எல்லாரையும் கூப்பிட்டு விளக்கேத்துறாங்க. ஆனா மீனாவை கூப்பிடவே இல்ல. இத பார்த்த முத்து, அது என்ன 2 மருமகளை கூப்பிட்டுட்டு மீனாவை மட்டும் கூப்பிடவே மாட்டீங்க, எதுக்கு இந்த மாதிரி பிரிச்சு பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்ட விஜயா, குத்து விளக்குக்கு 5 முகம் தான் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி விடுங்க, இதெல்லாம் எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க, விளக்குல எண்ணெய் ஊத்தி திரிய வச்சதே நான் தான், நீங்க அதுக்காகலாம் சண்டை போட வேணாம் அப்படின்றாங்க. அதை கேட்ட முத்து சொல்றாரு, அப்போ உண்மையிலேயே மொத்த விளக்கையும் ஏத்தி வச்சு ஸ்டார்ட் பண்ணதே நீதான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட விஜயாவோட மூஞ்சி இன்னும் கோவத்துல பூசணிக்கா மாதிரி பெருசாகுது. விஜயாவோட வெர்ஷன் 2.0 கொடுமைகள் அலப்பறைகள் எல்லாம் கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, செம்ம காமெடியா இருக்கு.